ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி தாங்க. பிரியாணின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் பிரியாணி இருக்குது. அந்த மாதிரி நிறைய டைப் பிரியாணியில் ரொம்பவே ஸ்பெஷலான பிரியாணி தான் பார்த்திங்கன்னா தலப்பாக்கட்டி பிரியாணி. அது வந்து வீட்லேயே வந்து ரொம்ப சிம்பிளாக, அதுவும் குக்கரில் தம் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். தம் போடுறதுக்கு பாத்திரம் இல்லைனா கூட குக்கரில் நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ ரொம்பவே ஈஸியான இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தலப்பாக்கட்டி பிரியாணி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி எடுத்துக்கணுங்க. அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இந்த மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி மல்லி விதை பார்த்திங்கன்னா சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய பிரியாணி இலையை பார்த்திங்கன்னா இது மாதிரி நான் வந்து கட் பண்ணி போடுறேங்க. அப்போ தான் அரைக்க முடியும். அதனால் கூட பார்த்திங்கன்னா ஒரு 10 பீஸ் கிட்ட பட்டை வந்து சேர்த்துக்கிறேன். இந்த சைஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பீஸ் கிட்ட நான் சேர்த்துருக்கேன். 15 பீஸ் அளவுக்கு பார்த்திங்கன்னா கிராம்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 பீஸ் அளவுக்கு அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். 2 பீஸ் அளவுக்கு பார்த்திங்கன்னா கல்பாசி சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 அளவுக்கு பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து சைடில் வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்து தலப்பாக்கட்டி பிரியாணியில் வெங்காயமெல்லாம் வதக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அரைச்சி தான் சேர்த்து வதக்குவாங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க. சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தோல் உரித்து பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேங்க. இதையும் வந்து இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேங்க. இதையும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. புதினா இலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து இதை பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ வந்து இதை நல்லா பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து சைடில் வச்ச பின்னாடி இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. நான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இந்த குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்த பின்னாடி நம்ம வெங்காயம் கொத்தமல்லி தலையெல்லாம் அரைச்சி எடுத்த அந்த பேஸ்ட் வந்து டைரெக்டாக இந்த நெய்யில் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் புதினா கொத்தமல்லி தழை இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இது வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த நெய்யிலே வதக்கிக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை நெய் பத்தலைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. ஒரு வேளை நெய் வேணான்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்த பின்னாடி இதில் நம்ம அரைச்சி எடுத்த மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராமும் ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் எடுக்கிறேங்க. அதுக்கு தான் பார்த்திங்கன்னா நான் இந்த அளவு வந்து செய்கிறேன். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் இதை பார்த்திங்கன்னா காரம் கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்கேன். நல்ல காரமாக வேணுங்கிறவங்க இந்த மிளகாய் தூளோட அளவுகளை வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கோங்க. இப்போ வந்து எண்ணெயிலே இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி எடுத்த பின்னாடி பாருங்கள், நம்மளோட அந்த மசாலாவோட கலரே பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம இதில் தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கிறேங்க. தயிர் இந்த மாதிரி சேர்த்த பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தயிர் வந்து இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. அடுத்து இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி 400 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாங்க. சிக்கன்லேருந்து தண்ணி நல்லா வெளியே வரும். லைட்டாக உப்பு சேர்த்து மட்டும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. சிக்கன்லேருந்து தண்ணி வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆன பின்னாடி அடுத்து வந்து நம்ம இதில் ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், சைடில் இருக்க மசாலாவெலாம் நல்லா எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம வைக்கிற பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நான் எடுத்த ரைஸ்க்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டேன். தண்ணி சேர்த்த பின்னாடி ஒரு தடவை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பின்னாடி உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு அரை அளவுக்கு லெமன் வந்து கலந்து விட்டுக்கலாங்க. லெமனை வந்து இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக புதினா தழை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி தாங்க எடுத்திருக்கேன். எடுத்து 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. தண்ணி வந்து நல்லா கொதித்து வரும்போது இதில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாங்க. ஒரு கொதி வர ஆரம்பிக்கும் போது சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். சீரக சம்பா அரிசியை தடவை நல்லா கழுவிட்டு அடுத்த தண்ணியில் பார்த்திங்கன்னா ஊற வச்சு எடுத்து வைங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ அரிசி ஃபுல்லாக சேர்த்த பின்னாடி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ரைஸ் வந்து ஒரு 70% அளவுக்கு வெந்து வரணுங்க. அது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு லைட்டாக ஓப்பன்லேயே வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதில் ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. மூடி போட்டு மூடின பின்னாடி இதுக்கு வந்து ஒரு வெயிட் வைக்கணும். நான் இந்த குக்கருக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூடி தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து குக்கரா இல்லை வேறு எந்த பாத்திரமோ அதுக்கு வந்து நல்லா டைட்டாக மூடுற மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வெயிட்டுக்கு நம்ம இடிக்கல் இருக்குல்லங்க, இஞ்சி பூண்டு இடிக்கிறதுக்கு வச்சுருப்போம்ல, அந்த இடிக்கலை தான் வச்சுருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா நல்லா வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்கள், தம் போட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நான் உங்களுக்கு சாதத்தை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட குழையாமல் ஒட்டி பிடிக்காமல் இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குதுங்க. பாருங்கள், சூட்டோடு எடுக்கிறேன், எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான பிரியாணி பார்த்திங்கன்னா கமகமன்னு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லை, கலரே பார்த்திங்கன்னா சாப்பிட்ணுன்னு தோணுது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளான திண்டுக்கல் பிரியாணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. கலந்து விடும்போது உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க, இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.